எண்ணங்களின் வலிமையை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். எண்ணங்களை பற்றி நம் முன்னோர்கள் பல தகவல்களை சேகரித்து அதனை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நமது எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் தன்மையை இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. நமது எண்ணத்தின் அளவு குறைய குறைய நமக்கு எண்ணற்ற சக்தியை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். மனிதனுக்கு 2 எண்ணங்கள் தோன்றும். ஒன்று நல்ல எண்ணம், மற்றொன்று கெட்ட எண்ணம். இந்த 2 எண்ணங்களில் எதுக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறோமோ அந்த எண்ணம் மேலோங்கி நிற்கும். நீங்கள் நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும், கெட்டதை நினைத்தால் கெட்டது நடக்கும். அதுவும் 2 மடங்காக கிடைக்கும் என்பதே உண்மை. இறைவன் நம்மை படைத்து பூமிக்கு அனுப்பும் போதே எண்ணம் போல் வாழ்வாயாக என்று ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார். இதனையே புத்தர் மகான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லியிருக்கிறார். நாம் கோயிலுக்கு செல்லும்போது எத்தனையோ பூஜை பொருட்களை வாங்கி சென்று அதனை இறைவனுக்கு படைக்கிறோம். ஆனால் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நல்ல தூய்மையான மனம் மட்டும்தான். தூய்மையான மனம் இருக்கும் இடத்தில் இறைவன் வாசம் செய்வார். நமது எண்ணம், சொல், செயல் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது அந்த எண்ணம் வெற்றி பெறும். மூச்சின் அளவு குறைய குறைய எண்ணத்தின் அளவும் குறையும். அப்போது உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் கிடைக்கும். நமது சித்தர்கள் எண்ணத்தின் அளவை குறைத்து ஒரு எண்ணத்தின் மீது கவனத்தை செலுத்தி பல சித்துக்களை பெற்று இறைவனுடன் சேர்ந்தார்கள். நமது எண்ணங்களால் இவ்வுலகம் மட்டுமல்ல, 7 உலகங்களிலும் சென்று வரும் சக்தியை நமது சித்தர்கள் பெற்று இருந்தார்கள் என்பது உண்மை. நாம் ஒரு கடைக்கு சென்று பணம் கொடுத்து நமக்கு வேண்டிய பொருளை வாங்குகிறோம். அதுபோல நாம் இந்த பிரபஞ்சத்திடம் பணம் என்ற எண்ணத்தை கொடுக்கிறோம். அதற்கு இந்த பிரபஞ்சம் பொருள் என்கின்ற நம் எண்ணத்தின் விளைவை கொடுக்கிறது. பிரபஞ்சத்திற்கு நல்லது கெட்டது எதுவும் இவற்றிற்கு தெரியாது. ஆனால் நம் நினைப்பதை கொடுக்க வல்லது. அதுபோல்தான் இயற்கையும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதனின் வாழ்வும் அழிவும் அவனது மனநிலையை பொறுத்தே அமைகிறது. வாழ்க்கை சொர்க்கமாக்குவதும் நரகமாகுவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே அமையும். நமது எண்ணம்தான் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. நமது எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருந்துவிட்டால் உறவுகளை உருவாக்க வேண்டிய தேவையே இல்லை. சிறந்த உறவுகள் தானாகவே அமைந்துவிடும். உள்ளுவதெல்லாம் உயிர்வள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்ற வள்ளுவனின் வாக்கின் ஏற்ப எப்போதும் நமது எண்ணங்களை உயர்வாக எண்ணி மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். தூய்மையான எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள் நினைத்த கணமே ஒரு செயல் நடக்கும். நன்றி, வணக்கம்.